வந்து ஒரே மாதத்தில் கர்ப்பம் 7 லட்சம் கேட்கும் ஏஜென்ட் செய்வதறியாது திகைத்து நிற்கும் பணிப்பெண். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு டாபிக். வந்து ஒரே மாதத்தில் இப்போ இது ரீசண்டாக கோவித்த கமல் எங்களுடைய சிங்கள வீடியோ போடக்கூடிய சகோதரருக்கு கிடைச்ச வாய்ஸ் காட். இது சம்மந்தமாக 2 யூடியூப் சேனல் சிங்கள நியூஸில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. இது சம்பந்தமான சில தகவல்களும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. சில சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடிய வீடியோ இது. சிறுவர்கள் பெரும்பாலும் இந்த வீடியோவை தவிர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ ரீசண்டாக வந்து ஒரு பணிப்பெண் வந்து ஒரு மாதம் தான், ஒரு மாதம் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போயிருக்குது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா இவங்க வந்து கர்ப்பிணி, இவங்க வந்து கன்சீவ் ஆகி இருக்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. வந்து ஒரே மாதம்தான். இது சம்பந்தமான பிரச்சனை வந்து பெருசாக இது வந்து பேசப்பட்டிருக்குது. ஏஜென்ட்டோட பேசியிருக்கிறாங்க, வீட்டாளுங்க எல்லாரும் பேசி பார்த்துருக்குறாங்க. ஏஜென்ட்டால் வந்து சொல்லியிருக்கிறாங்க 7 லட்சம் ரூபாய் கட்டினால் நாங்கள் வந்து அவங்கள நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு. குவைத்து வீட்டில் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஏஜென்ட்டில் கொண்டு போயிட்டு அவங்க கொடுத்த காசை வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து குவைட் ஏஜென்ட்டில் இருக்கிறாங்க, குவைட் ஏஜென்ட்டில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு வேலைக்கே போட முடியாது, மெடிக்கல் போடுறது கஷ்டம். ஏன்னா யூரின் டெஸ்ட் பண்ணும்போது ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் வந்திருக்குது, வந்ததால் மெடிக்கல் அப்ரூவல் ஆகலை, அக்காமல் அடிக்க முடியலை. இதுக்கு பிறகு எப்படியுமே அந்த வீட்டில் அவங்கள வச்சுருக்க முடியாது, இன்னொரு வீட்டுக்குள்ள அனுப்பவும் முடியாது. இப்போ ஏஜென்ட் வந்து 7 லட்சம் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 7 லட்சம் கேட்குறாங்க. இப்போ இது யாரோட பேலை? நாசமாக போன ஏஜென்ட்டு இப்படி காசு கேட்குறானுங்களே, இந்த சூழல்லையும் காசு கேட்குறானுங்களே, ஒரு கர்ப்பிணி தாயை வச்சுட்டு இப்படி பேரம் பேசுகிறானுங்களே, என்ன ஒரு அநியாயம் இல்லையா? அப்படியா? எல்லா நேரமும் நம்ம ஏஜென்ட்டையும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதில் தவறு யாருடையது? முக்கியமாக ஓப்பனாகவே இது சில விஷயங்களை பேசலாம். வெளிநாட்டுக்கு வரும்போது சிலர் வந்து இப்போ கணவனை இழந்தவங்க, சிலர் உங்களுடைய காதலனாக இருக்கலாம், இல்லை இதுக்கு பிறகு நீங்கள் திருமணம் முடிக்க போகிறவராக இருக்கலாம், அல்லது ஏஜென்ட்டுகளில் வச்சோ அல்லது அந்த சப்மார்களோடையோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்திருக்கலாம். இந்த சூழலில் வெளிநாட்டுக்கு வரும்போது, நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் இந்த மாதிரியான சூழல் நடக்குது? அப்போ நாட்டில் மெடிக்கல் போட்டு அனுப்பியிருப்பாங்களே, ஏன் அதில் பிடிபடலை? இப்போ பொய்யான மெடிக்கலை போட்டு அனுப்புகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். சாதாரணமாக ஒன்று அந்த மெடிக்கல் போட்ட கால பீரியட், அதாவது மெடிக்கல் போட்டு ஒரு மாத காலத்துக்குள்ளேயாவது போகும்னு நினைக்கிறேன் இவங்க அந்த மற்ற ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு இந்த நாட்டுக்கு வரத்துக்கு. சிலர் வந்து மெடிக்கலை போட்டதுக்கு அப்புறமா மெடிக்கல் 6 மாதம் வெளியிட்டு இருக்கும், மெடிக்கலை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் வெளிநாட்டுக்கு வருவாங்க. இப்போது அப்போ கடைசியாக அவங்க வரும்போது நாளைக்கு ஃப்ளைட்டு, இன்னைக்கு இரவு அவங்க கணவனோடையா இருக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி மற்ற யாரோடையாவது இருக்கலாம். அவங்க உடலுறவு கொண்டுட்டு வரும்போது கடைசியாக பிரியாவிட கொடுத்து அனுப்புறது கணவனும் அல்லது மனைவியும். கடைசியில் இந்த நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்த பிறகு ஒரு மாதத்தில் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்போது என்ன செய்ய முடியும்? இதில் வந்து யாருடைய தவறு? ஏஜென்ட்டுடைய தவறா? எம்பசியுடைய தவறா? மெடிக்கல்ல ஃபெயிலா? உங்களுடைய ஃபெயில். 7 லட்சம் இல்லை 10 லட்சம் கேட்டாலும் அவங்க செலவு பண்ணின காசை நீங்கள் கட்டித்தான் ஆகணும், கட்டிட்டு தான் நாட்டுக்கு போகணும். இல்லையா வேறு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதே முதல் மாதம் 2 மாதம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடிஞ்சால், இல்லை எனக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை, எனக்கு இப்போ காசு பணம் தான் முக்கியம், நான் வேலை தான் செய்யணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அதில் வரக்கூடிய ரிஸ்க்கும் உங்களை சார்ந்ததே, யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் இப்போது ரீசண்டாக
இப்போ இந்த நியூஸ் போடப்பட்டதில் இப்போ கடைசியாக வெளிநாட்டுக்கு வரும்போது இப்போ சாதாரணமாக இன்னைக்கு நாளைக்கு ஃப்ளைட் என்னும்போது இன்னைக்கு அவங்கள யூரின் டெஸ்ட் செக் பண்ணி அனுப்பலாம், அதுதான் சரியான வழிமுறை அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. ஒரு சிலர் சஜஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்கே பேசப்பட்டுச்சுன்னா தூதரகத்தில் நாங்கள் ரீசெண்டாக தூதுவரை சந்தித்தோம் இல்லையா, தூதுவரை சந்திக்கும் போது தூதுவரோட இந்த விஷயத்தை பேசினோம் நாங்கள். அப்போ அவர் சொன்ன விஷயம் தான் இது. அவர் ஓப்பனாகவே இந்த விஷயத்த சொன்னார். சார் இது வந்து ப்ரெக்னென்ட், இப்போ மெடிக்கலில் வந்து நிறைய ஃபேக்கான மெடிக்கல் அனுப்புகிறாங்க, நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவங்க. ஆனால் ஃபேக்கான மெடிக்கல் இருக்குது. சில நோய்வாய்ப்பட்டவங்க, உடம்புல வேறு வேறு வியாதிகள் இருக்கிறவங்கள கூட மெடிக்கலை ஃபெயில் பண்ணினாலும் பொய்யான மெடிக்கல் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. அதுவும் வந்து மிகப்பெரிய பிழை. எது எப்படியோ தயவு செய்து மெடிக்கல் பிழையாகிச்சுன்னா வேறு பொய்யான மெடிக்கல் மூலம் இந்த நாட்டுக்கு வராதுங்க. மெடிக்கல் ஃபெயில் ஆகினதுக்கு உண்மையான காரணம் என்ன அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வாங்க. ஆனால் அதில் இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நாங்கள் தூதுவரோட பேசும்போது தூதுவர் சொன்ன விடயம் தான், கடைசியாக வெளிநாட்டுக்கு போகிறா கணவன் மனைவி வந்து அவங்களுக்குள்ள அந்த அவங்களுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. கடைசி நாளைக்கு ஃப்ளைட்டு இன்னைக்கு இருக்கும்போது அவங்க ஒரு வேளை ஒன்று சேர்ந்தால் கடைசியில் அது வந்து 1 மாதம் கழித்தோ அல்லது 1.5 மாதம் கழித்தோ இங்கே வந்த பிறகு தான் அது தெரிய வரும். அது அவங்க விடுற தப்பு, அதுக்கு நம்ம யாரை குத்தம் சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டார், முன் வச்சார். அப்போ அதுக்கு அவர் பேசும்போது அப்போ நாங்கள் அதை பற்றி பேசினோம். அவர் சொன்னார், இல்லை நம்ம ஃபைனலாக கடைசியாக வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து அனுப்பினா சரி, அந்த யூரின் டெஸ்ட் பண்ணுற இதை வச்சு டெஸ்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுவும் நல்லா கேட்டுக்கோங்க, அதுவும் ஒரு நாள் நேற்று நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு எந்த ஒரு காலமும் அதில் ரிசல்ட் காட்டாது. ஒரு மாதம் குறைஞ்சது 1 மாதமாவது தாண்டணும் இல்லையா? சாதாரணமாக 1 மாத காலம் தாண்டின பிறகுதான் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியும் சயின்டிஃபிக்கலாக. அப்போது அன்னைக்கு நாளைக்கு ஃப்ளைட்டுனா இன்னைக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணினாலும் ஒருவேளை இவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற சிச்சுவேஷன், 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க கணவனோட ஒன்று சேர்ந்து இருந்தது, அந்த சூழலில் இப்போதைக்கு 1 மாதம் ஆகிடுச்சு, அந்த சூழலில் ஒருவேளை புலப்படலாம், தெரிய வரலாம். ஆனால் நேற்று நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்து நோ சான்ஸ். அது என்ன டெஸ்ட் எடுத்தாலுமே தெரியாது, இறைவனுடைய கையில் தான் இருக்குது. அது வரமா இல்லை வராமல் போகுமான்னு. அப்படி இருக்கிறதால வெளிநாடு வரக்கூடிய அனைவரும் தயவு செய்து, நாட்டில் இருக்கிற ஆண்களும் சரி வெளிநாட்டுக்கு வரக்கூடிய பெண்களும் சரி, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெளிநாடு வாரம். அப்படி இருக்கிறதால நீங்கள் மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. மெடிக்கல் என்னைக்கு போறீங்களோ, மெடிக்கலுக்கு போனதுல இருந்து மெடிக்கலுக்கு அப்புறமா தயவு செய்து இந்த தவறை பண்ணாதீங்க. நீங்கள் பாதுகாப்பான முறையில் வேறு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஓப்பனாக பேசி ஆக வேண்டிய நிர்பந்தம் சூழல், பேசித்தான் ஆகணும். பாதுகாப்பான முறையில் நீங்கள் வேறு ஏதாவது டேப்லெட் மூலமாகவோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு வழிமுறையில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இருந்தால் அது ஓகே, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் தயவு செய்து பாதுகாப்பற்ற முறையில் கணவன் மனைவி ஒன்று சேர்றதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. மெடிக்கல் போட்டதுக்கு அப்புறமா ஏன்னா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். 7 லட்சம் 10 லட்சம் கேட்டால் கட்டித்தான் ஆகணும். பீரோ இல்லை, யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உதவி செய்யுங்க, இப்படி காசு கேட்குறாங்க, நான் கர்ப்பிணி ஆகிட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாருமே எதுவும் பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து வெளிநாடு வாரீங்களா இருந்தால் இந்த விடயத்தை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. இது நிச்சயமாக நிறைய பேருக்கு நடந்த பிரச்சனை. இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணாட்டி சொல்லாமல் போனால் இன்னும் இதே தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கோங்க. எத்தனையோ பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகும் இந்த மாதிரியான சூழல் நடக்காமல். ஹலோ சலாம் பாபா. يلا بابا أنا جاهز. شلون؟ أنا جاهز يلا. ايه خلاص روح اقعد شغل شوي بس انا خليني البس وهذا. يلا علاجي واطلع. إن شاء الله. எனக்கு தெரியும் எங்கள் பாபா 10:30 மணிக்கு நான் ரெடி, 10:30 மணிக்கெல்லாம்
வெளியே போகணும்னு சொல்லுவார். சரியா? ஆல்ரெடியே வந்து ரெடியாகி வண்டியில் இருந்துட்டேன். என்ன செய்கிறது, வண்டியில் தான் நம்மளுடைய வாழ்க்கை. ரெடியாகி வண்டியில் இருந்துட்டேன். கால் பண்ணி ரெடியாக வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் நேற்று எனக்கு யாரோ ஒருத்தர் ரசீன் கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்ன வண்டியிலேயே குடிபெயர்ந்துட்டீங்க போல இருக்குன்னு. இதுதான் நம்மளுடைய தொழில், ஜீவனோபாயம், இதில் தான் இருக்கணும். ஓகே, தயவு செய்து இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அலட்சியமான விடயங்கள். கணவன் மனைவி உங்களுக்குள்ளே நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி மெடிக்கலுக்கு பிறகு பி கேர்ஃபுல். சிங்கள வீடியோ ரெடி பண்ணணும் பாபா வாரத்துக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், பெண்களுக்கு குறிப்பாக.